to all. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ரிமோட் டெஸ்க்டாப். ஸோ ரிமோட் டெஸ்க்டாப்னா என்ன அப்படின்னா இன்னொரு கம்ப்யூட்டர் நம்ம லேண்டில் இருக்கிற இன்னொரு கம்ப்யூட்டரோட நம்ம ஃபுல் ஆக்சஸ் இங்கேருந்தே பண்ணலாம். ஃபுல் கண்ட்ரோலும் இங்கேருந்தே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு விண்டோஸே ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீசஸ் தான் ரிமோட் டெஸ்க்டாப். ஸோ இன்டர்நெட் மூலமா நமக்கு நிறையா சாஃப்ட்வேர்ஸ் மூலமா பண்ணலாம். லைக் எனி டிஸ்க் ஆர் டீம் வீவர். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் மூலமா ஒரு கம்ப்யூட்டரை இன்னொரு பிளேஸ்லேருந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ வித்தின் த லேனுக்குள்ளே நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸே லோக்கலாக சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சர்வீசஸ் தான் விண்டோஸ் ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீசஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீசஸ் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ நீங்கள் டைரெக்டாக செட்டிங்ஸ் போயிருங்க. ஸோ இங்கே நீங்கள் டைப் பண்ணிடலாம் ரிமோட் டெஸ்க்டாப் செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. பை டிஃபால்ட்டாக இது டிசேபிளில் தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். நம்ம தான் புதுசாக ஆன் பண்ணிக்கிறப்போ ஸோ எனேபிள் பண்ணவான்னு கேட்குது, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கணும். ஸோ நம்ம லோக்கலில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருக்கும் நம்ம இது அக்சஸ் பண்ணவான்னு கேட்குது. ஆல்ரெடி டிஃபால்ட்டாக டிக்கில் தான் இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கணும். இது மட்டும் இருக்காது, சம்டைம்ஸ் வந்து நம்ம சர்வீசஸில் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். தட் மீன்ஸ் உங்களோட ஃபயர் வால்ஸ் வந்து இதுக்கு ஆஃபில் இருந்தால் பெட்டராக ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஆனில் இருந்தால் கூட ஒர்க் ஆகும். ஸோ சர்வீசஸ் போயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஃபயர்வால் செட்டிங்ஸை ஃபஸ்ட்டு வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. விண்டோஸ் டிபெண்டர் ஃபயர்வால் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இல்லை, நோ ப்ராப்ளம். நம்ம எல்லா சர்வீசஸையும் ஆஃப் பண்ணதுனால நமக்கு இங்கே சர்வீசஸ் காட்டலை. ஸோ எப்படி ஆஃப் பண்ணுறதுன்றது லாஸ்ட் வீடியோவில் காட்டணும். ஸோ இங்கே நெட்வொர்க் ஷேரிங் செட்டிங்கில் ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ் போயிட்டு விண்டோஸ் ஃபயர்வால் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நான் டர்ன் ஆஃப் இப்போ தான் பண்ணேன். ஸோ டர்ன் ஆஃபில் இருக்குது. டர்ன் ஆனில் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த சர்வீசஸ்லேயும் போய் செக் பண்ணிக்கோங்க இங்கேயும் ஆனில் இருக்கா இல்லைன்னு. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு தென் இந்த ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீசஸ் இங்கேயும் ப்ராப்பராக ஆனில் இருக்கா, சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீசஸ் ரிமோட் கான்ஃபிகரேஷன்ஸ் இது எல்லாமே இங்கே ஆல்ரெடி மேனுவலாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். அண்ட் விண்டோஸ் டெஸ்க்டாப் கான்ஃபிகரேஷன் ஸோ இதுவும் அதில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இவ்வளோ தான் செட்டிங்ஸ் முடிச்சதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்படி போய் நான் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச்சில் போய் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப் ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டர் நேம் கேட்கும். எந்த கம்ப்யூட்டரோட நேம்னா நீங்கள் எந்த கம்ப்யூட்டரோட நீங்கள் ரிமோட் எடுக்க போகிறீங்க அப்படின்றத அந்த கம்ப்யூட்டர் நேம் கேட்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டரில் போய் அதோட நேமை செக் பண்ணிடுங்க. நேம் செக் பண்ணுறது ஈஸி தான். பிசியில் போங்க, பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா இங்கே காட்டும் உங்களோட கம்ப்யூட்டர் நேம் டெஸ்க்டாப் ஒன்றுன்னு இருக்குது. ஃபுல் நேமும் அதுதான் இருக்குது. கம்ப்யூட்டர் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல் நேம் இருக்குது, எல்லாமே ஒரு குரூப்பில் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் நேம் வந்து நமக்கு டெஸ்க்டாப் ஒன்று, இந்த கம்ப்யூட்டரோட நேமு. ஸோ நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் ரிமோட் எடுக்க போகிறீங்களோ அந்த கம்ப்யூட்டரோட நேமை செக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து அந்த நேமை கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிரும். ஸோ லோக்கலில் நான் சிஸ்டம் இல்லை அதனால் கொடுக்கல. நீங்கள் அந்த லோக்கல் சிஸ்டத்தோட நம்பர் நேம் கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.